இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம், அதோடு இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமும் இதுதான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் கவனிக்கலாமா, பார்க்கலாமா, தியானிக்கலாமா? உன்னத பாட்டின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். இது உங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமான வசனமாக இருக்கலாம். ஆனாலும் கூட இது கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு பிரியமாக வச்சிருக்கிறோம் என்பதை இதிலிருந்து தான் காட்ட முடியும். வாரும் என் நேசரே அப்படின்னு சொல்லி யார் அழைக்கிறான்னா, மணவாட்டி அந்த மணவாளனை அழைக்கிறா. இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய மணவாட்டிகள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை நாம் அழைக்க வேண்டும். வாரும் என் நேசரே என்று சொல்லி நாம் அழைக்க வேண்டும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்போ நம்ம அழைத்தால் தான் அவர் உள்ளே வர முடியும். நாமும் என்ன செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து வாரும் என் நேசரே அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும் அவரை. யாரெல்லாம் அழைக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? சில பேர் என்ன செய்ய கூப்பிட்டா அவர் வந்துட்டா நம்ம சில காரியங்களை விட வேண்டியிருக்குமே, அவர் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் சகை என்று ஒரு குள்ளன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் கூட ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா அறைகளையும் அவன் காண்பிக்கிறான். அவருக்கு எல்லா அறைகளையும் காண்பிக்கிறான். மனம் திரும்புதான். நான் யார்கிட்டையாவது நாளத்தனையாக வாங்கியிருந்தேன், திரும்ப யார்கிட்டையாவது வாங்கியிருந்து நாளத்தனையாக திரும்ப செலுத்துதேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? ஒப்பு கொடுப்பான், தன்னை அர்ப்பணிப்பான் கர்த்தருக்கு. அப்போ வாரும் என் நேசரை நம்ம அழைத்தோம்னா நாம் என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தான் அவர் உள்ளே வர முடியும். நாம் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு நம்ம அர்ப்பணிக்காமல் இருந்தோம்னா அவர் எப்படி வர முடியும்? வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய், வயல்வெளிக்கு போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றா மணவாட்டி. வயல்வெளிக்கு எதுக்கு போவாங்க? சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு போவாங்க. இல்லை அப்படின்னா அறுப்பு எப்படி இருக்குது, விளைச்சல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போவாங்க. இல்லை வயல்வெளியில் போய் என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க, களை எடுப்பாங்க, உழுவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. அந்த வயல்வெளிக்கு போனால் எல்லா வேலையும் அங்கே இருக்குது. இப்போ வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் அப்படின்னு இந்த நேசரை அழைக்கிறா. இந்த இடத்துல உவமையாக வயல்வெளி அப்படின்னா ஊழியத்தை தான் சொல்கிறோம். ஊழியம் செய்கிற இடம் தான் வயல்வெளி. நம்ம அந்த வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். வயல்வெளி பெரும்பாலும் எங்கே தான் இருக்கும்? கிராமத்தில் தான் இருக்கும். வயல்வெளியில் போய் நாம் விதைச்சி, தண்ணி பாய்ச்சி, அப்புறம் களை பிடுங்கி முளைக்க வச்சு அறுப்பு அறுத்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வயல்வெளிக்கு போகிறது. அந்த வயல்வெளி நமக்கு சுவிசேஷ சொல்லுகிற இடம். அப்போ நம்மலாம் என்ன செய்யணும்? அந்த வயல்வெளியில் போய் வேலை பார்க்கணும். ஆண்டவர் பற்றி ஒரு வார்த்தையாவது நம்ம சொல்லக்கூடிய அளவில் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படியாவது என்ன செய்யணும்? அவரை பற்றி நம்ம சொல்லணும். அவருக்கு சாட்சியாக நாம் வாழணும். இதுதான் வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். கிராமம் அப்படின்னு சொன்னது வசதி வாய்ப்புகள் இல்லாத இடம் தான் கிராமம். இப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்போது எல்லா சௌகரியங்களும் இருக்காது. ஆனாலும் கூட நம்ம அங்கே போவோம். வாரும் என் நேசரே அப்படின்னு அழைத்து கொண்டு, இயேசுவை அழைத்து கொண்டு, மணவாளனை அழைத்து கொண்டு போகிறதுக்கு அந்த மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறாள். நாமும் கூட இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நேசரை அழைக்கிறோமா? வயல்வெளிக்கு போகிறோமா? கிராமங்களில் தங்குறோமா? இது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். வயல்வெளி என்ற அந்த சுவிசேஷ நிலத்துக்கு நாம் சென்று சுவிசேஷ விதைகளை நாம் விதைக்கும்போது அங்கே அறுவடை இருக்கும். அந்த கிராமங்களில் நாம் தங்க முடியும். கிராமங்களில் வீடுகள் இருக்கும். வீடுகளில் ஆத்துமாக்களை நாம் சந்திக்க வேண்டும். இது எல்லாம் ஊமையாக சொல்லப்படுகிறது. நாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலையை சொல்லப்படுகிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சிட்டு ஊழியத்துக்கு போய் மற்றவர்களோடு பேசி தங்கி அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு நம்ம வர்றது தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நாம் இந்த மாதத்தில் அதை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். அப்பா, ஆமேன். நன்றியோடு துதிக்கிறோம். அப்போ அந்த வசனத்தின்படி நாங்களும் சுவிசேஷ ஊழியத்தை, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுங்க. உங்களை எங்களோடு அழைச்சிட்டு போய் நாங்கள் ஊழியம் செய்வோம். கிராமமாக வீடுகள் தூரம் போகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம்